திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த கூட்டணி என்பது எல்லோரும் பேசிய பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இதை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டிடிவி தினகரனும் அதைத்தான் சொன்னார், அன்புமணி ராமதாசும் அதைத்தான் சொன்னார், நிறைவாக பேசிய மோடியும் அதைத்தான் சொன்னார். திமுகவை வீழ்த்துவதற்குத்தான் இந்த அணி என்று. அப்ப ப்ராகிரசிவ் அலையன்ஸ் இல்ல. இந்த அணிக்கென்ற கோட்பாடு, தத்துவம், நோக்கம் இவை எதுவுமே இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு உணர்த்தியது. நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். மோடி எங்காவது ஒரு இடத்தில் அதிமுக என்கிற வார்த்தையை உச்சரித்தாரா? எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு அமையும் என்கிறார். ஆனால் மோடி பேசுகிற போது என்டிஏ அரசு, பாஜக அரசு அமையும் என்கிறார். அப்படி என்று சொன்னால் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? தமிழ்நாடு பிஜேபி एनडीए की सरकार चाहता है. இன்றைக்கு மோடி பேசியது விந்தையிலும் விந்தை. நல்லாட்சி தந்தவர்களின் பட்டியலை வாசிக்கிற போது யாரை சொல்ல வேண்டும்? இதற்கு முன்பு என்டிஏ அலைன்ஸ்ல இருந்த முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. பழனிசாமி பெயரை சொல்லாமல் நல்லாட்சி தந்தவர் ஜெயலலிதா அம்மையார் என்கிறார். அப்ப 2016 நல்லாட்சி நிறைவு பெற்று விட்டது. அதன் பிறகு வந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை என்கிற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை மோடி கொடுத்திருக்காரு. இவர்கள் வெற்றி பெறுகிற அளவுக்கான வியூகங்களை வகுக்க தவறுகிறார்கள். முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்றைய கூட்டம். 2026 தேர்தலுக்கான முதல் பிரச்சார கூட்டம். முதல் பிரச்சார கூட்டத்திலேயே மிகப்பெரிய ஏமாற்றத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறார். மோடி தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை தந்ததை பட்டியல் போடுகிறார். இவையெல்லாம் அறிவிப்புகள் தான். செயல்பாட்டுக்கு வந்தவைகள் எவை? நிதி ஒதுக்கப்பட்டவை எவை? ஓப்பன் சேலஞ்ச் மோடி தயாராக இருக்கிறாரா விவாதிப்பதற்கு? அல்லது மோடியின் தரப்பில் யாராவது விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். என்டிஏ உன்னுடைய அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். பிரதமர் மோடி அவர்களும் உரை நிகழ்த்தினார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்கு உரையாற்றிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். ஸோ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டோம், ஒரு மெகா அலையன்ஸ், மக்கள் மாற்றத்திற்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திமுக அவர் டிஎம்கேங்கிற வார்த்தை சற்றும் சளைக்காமல் பல முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஆனால் ஒரு இடத்தில் கூட அதிமுக என்கிற வார்த்தை ஒழிக்கவே இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த கூட்டணி என்பது எல்லோரும் பேசிய பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இதை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. டிடிவி தினகரனும் அதைத்தான் சொன்னார், அன்புமணி ராமதாசும் அதைத்தான் சொன்னார், நிறைவாக பேசிய மோடியும் அதைத்தான் சொன்னார். திமுகவை வீழ்த்துவதற்குத்தான் இந்த அணி என்று. அப்ப ப்ராகிரசிவ் அலையன்ஸ் இல்லை. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடுப்பாட்டம் ஆடுவதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிற அணியாக இந்த அணி இருக்கிறது. திமுகவினுடைய செல்வாக்கு, திமுக கூட்டணியினுடைய பலம், அதை எதிர்கொள்ள முடியாது என்கிற காரணத்தால் எவையெல்லாம் பயன்படுமோ அவையெல்லாம் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிற அணியாக இந்த அணி இருக்கிறதே தவிர, இந்த அணிக்கென்ற கோட்பாடு, தத்துவம், நோக்கம் இவை எதுவுமே இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு உணர்த்தியது. மோடியினுடைய பேச்சும் உணர்த்தியது. மோடி எங்காவது ஒரு இடத்தில் அதிமுக என்கிற வார்த்தையை உச்சரித்தாரா? எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு அமையும் என்கிறார். ஆனால் மோடி பேசுகிற போது என்டிஏ அரசு, பாஜக அரசு அமையும் என்கிறார். அப்படி என்று சொன்னால் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? இன்னொரு கேள்வியும் எனக்கு இங்கே எழுந்தது. எடப்பாடி பழனிசாமியை வாஞ்சையோடு அரவணைத்ததை விட தங்கமணியை வாஞ்சையோடு அரவணைக்கிறார் அந்த மேடையிலே மோடி. பேசி முடித்து விட்டு எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிற போது யாரை அணுக்கமாக அணுகினார் என்று பார்த்தால் தங்கமணியைத்தான் அணுக்கமாக அணுகினார். சி.வி. சண்முக முகத்தில் ஈயாடவில்லை. ஏன்னா அது கட்சிக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி இருக்காரு, ஆனா அண்ணனை விட ஒருபடி மேல போய் தங்கமணியை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப தங்கமணி தான் முதலமைச்சர் வேட்பாளரோ என்கிற சந்தேகம் பக்கத்தில் நின்ற சி.வி. சண்முக முகத்துல தெரிந்தது. நான் பார்த்த காட்சிகளை சொல்கிறேன். இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்று தெரியாது. ஆனால் ஏன் ஒரு இடத்தில் கூட முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு அமையும் என்கிற வார்த்தையை பிரயோகிக்கவே இல்லை?
இன்னொரு படி மேலே சென்று இன்றைக்கு மோடி பேசியது விந்தையிலும் விந்தை. நல்லாட்சி தந்தவர்களின் பட்டியலை வாசிக்கிற போது யாரை சொல்ல வேண்டும்? இதற்கு முன்பு என்டிஏ அலைன்ஸ்ல இருந்த முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப பழனிசாமி பெயரை சொல்லாமல் நல்லாட்சி தந்தவர் ஜெயலலிதா அம்மையார் என்கிறார். அப்ப 2016 நல்லாட்சி நிறைவு பெற்று விட்டது. அதன் பிறகு வந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை என்கிற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை மோடி கொடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன். மிக மிக முக்கியமான செய்தி, மோடி தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை தந்ததை பட்டியல் போடுகிறார். இவையெல்லாம் அறிவிப்புகள் தான். செயல்பாட்டுக்கு வந்தவைகள் எவை? நிதி ஒதுக்கப்பட்டவை எவை? ஓப்பன் சேலஞ்ச் மோடி தயாராக இருக்கிறாரா விவாதிப்பதற்கு? அல்லது மோடியின் தரப்பில் யாராவது விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? மொத்தத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் சொல்கிறார்களே தவிர, ஏன் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற காரணத்தை இவர்கள் வலிமையாக வைக்க தவறி இருக்கிறார்கள். இவர்களால் காரணத்தை வலிமையாக வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சியை திமுக தந்திருக்கிறது. மொத்தத்தில் இது திமுக எதிர்ப்பு அணி சார், அவ்வளவுதான். திமுகவை எதிர்ப்பதற்கு வலிமையோடு ஒரு அணியை கட்ட வேண்டும். இந்த அணி வலிமை பெற்றிருக்கிறது, அதில் மாறுபட்ட கருத்தில்லை. 2 நாட்களாக அரசியல் காட்சிகள் நிறைய மாறி இருக்கு. அதிமுகவினுடைய வாக்குகளை 80 விழுக்காடு ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் தான் பிரிவில் வந்த மேஜர் பார்ட், மீதி எல்லாருமே மைனர் பார்ட் தான். அதிமுக பிளவுண்ட போது மேஜர் பார்ட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரன் தான். அந்த தினகரன் பார்ட்டை கொண்டு வந்து சேர்த்ததுனால 80% அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த அதிமுகவுக்கு பலம் தான், இந்த கூட்டணிக்கு பலம் தான். ஆனால் இவர்கள் வெற்றி பெறுகிற அளவுக்கான வியூகங்களை வகுக்க தவறுகிறார்கள். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய குளறுபடி திமுகவுக்கு சாதகமாக போய் முடியும். அந்த குளறுபடிக்கு முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்றைய கூட்டம். மதுராந்தகத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு இல்லையா? இதற்கு முன்பு மோடி எத்தனையோ கூட்டங்களை பேசி இருக்கிறார். ஆனால் இதுதான் 2026 தேர்தலுக்கான முதல் பிரச்சார கூட்டம். முதல் பிரச்சார கூட்டத்திலேயே மிகப்பெரிய ஏமாற்றத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறார் மோடி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ அங்க பேசிய தலைவர்கள் தொடர்ச்சியான பல விமர்சனங்களை முன் வச்சாங்க, குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஊழல் நிறைந்த ஆட்சி, அதே போல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு, அதே போல சட்டம் ஒழுங்கு, இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் முதன்முறையாக திருப்பரங்குன்றம் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை நாங்க ஆட்சிக்கு ஏத்துவோம், தீபம் ஏத்துவோம் அப்படின்லாம் கூட பிரதமர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இஷ்யூஸே இல்ல, இங்க ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு, தேனாரும் பாலாரும் தான் ஓடுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனால் மேடையிலேயே பகிர்ந்த பல தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் அவ்வளவு ஆணித்தரமா வச்சாங்க. அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு, அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நாங்க தான் அறுவடை செய்ய போறோம் அப்படின்னு அவங்க உறுதியா இருக்காங்களே. இல்ல, நீங்க பாலாரும் தேனாரும் இங்கே ஓடுவது போன்ற பேச்சு உங்களிடத்திலே வெளிப்படுகிறதுன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. உண்மையிலேயே பாலாரும் தேனாரும் ஓடாதது ஒன்றுதான் குறையே தவிர வேறு எந்த குறையும் சொல்ல முடியாத அரசாக இந்த அரசு இருந்திருக்கு. இப்ப மோடி சொல்றாரு இல்லையா, ஊழல் நிறைந்திருக்கிற அரசு. நீங்க தான் எல்லா துறைகளையும் கையில வச்சிருக்கீங்களே, ஊழல் செய்கிற இந்த அரசை முடக்கி விட வேண்டியது தானே. ஊழல் செய்கிற இந்த அமைச்சர்களை ஜெயிலுக்குள் தள்ளிவிட வேண்டியது தானே. காராகிரகத்தில் பூட்டுவதை விட வேற என்ன செய்து விட முடியும்? சர்வ பலத்தையும் பொருந்திய ஒரு பிரதமராக நீங்கள் இங்க இருக்கிறீங்களே, ஏன் அதை செய்ய தவறி இருக்கீங்கன்னு கேட்கிறேன். இப்ப இந்த குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வச்சா நியாயம் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வெறும் எதிர்க்கட்சி தலைவர் தான். அவரால அரசு இயந்திரத்தை இயக்க முடியாது. ஆனால் ஒன்றிய அரசை இயக்குகிற இயந்திரம் யாரு கையில இருக்கு சார்? ஒன்றிய அரசினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கிற பிரதமர் கையில இருக்கு. கூடவே உங்களுடைய கிரைம் பார்ட்னர் அமித்ஷா இருக்கிறாரு. அவருடைய கீழ்தான் அமலாக்கத்துறையிலிருந்து சிபிஐயிலிருந்து எல்லாமும் வருகிறது. ஏன் இந்த அரசினுடைய ஏதாவது 2 துறைகளை சார்ந்த அமைச்சர்களை கைது செய்திருங்க. கைது செய்து அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துங்க. எல்லா பலத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சராசரி மேடை பேச்சாளனை போல ஊழல் நிறைந்திருக்கிற அரசுன்னு சொல்றீங்களே, இதை சொல்வதற்கு வெட்கமாகவே இல்லையா? எந்த துறையில் என்ன ஊழல் நடந்திருக்கிறது என்று இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தேர்தல் நேரத்திலாவது நீங்கள் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? நீங்க சொல்ல தவறி இருக்கீங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, ஊழல் நடைபெறவில்லை என்றுதான் பொருள். அதை நிரூபிக்க முடியாத கையாலாகாத அரசாக உங்கள் அரசு இருக்கிறது என்று பொருள். இப்ப தெளிவாயிடுச்சா உங்களுடைய நோக்கம் என்னன்னு? இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு இன்னும் பதில் நான் சொல்லி முடிக்கல, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முருகபெருமானுக்கு தீபம் ஏற்றுவோம். இப்போது என்ன தீபம் ஏற்றப்படாமல் இருக்கிறதா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தீபம் ஏற்றப்படாமல் இருக்கிறதா மிஸ்டர் மோடி என்று தமிழ்நாடு கேட்கிறது. இப்போதும்
விளக்கு ஏற்றப்படுகிறது, அங்கே தீபம் எரிகிறது. ஆனால் அந்த தீபத்தை நீங்கள் எதை நோக்கி எரிக்க பார்க்கிறீர்கள் என்றுதான் இங்கே பேசியாக வேண்டும். அதை சொல்லுங்க. நீங்க இத்தனை ஆண்டுகளாக வராத பிரச்சனை இந்த ஆண்டு வந்ததினுடைய காரணம் என்ன? அதன் பின்னால் இருந்தவர்கள் யார்? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய காவி துண்டணிந்து கொண்டு உங்களோடு மேடையில் இருந்த பலர் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள். அது குறித்து ஒரு வார்த்தை பேசுவீர்களா? அது குறித்து பேசுகிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். மாறாக இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களையே மேடையில் வைத்துக் கொண்டே இந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்கிறேன் என்று மோடி பேசி இருப்பது முதலை கண்ணீர் வடிக்கிற செயல் என்றுதான் தமிழ்நாடு பார்க்கிறது. ஊழல் நிறைந்திருக்கிறது என்று திரு இபிஎஸ் அவர்கள் வைத்தால் அது ஏற்கத்தக்கது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த கடமையை அவர் ஆற்றதான் வேணும் என்ற கருத்தை கூறினீர்கள். மோடி அவர்கள் அப்படி செய்யலாமா? அவருக்கு எல்லா இயந்திரங்களும் இருக்கிறது அல்லவா? அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அல்லவா என்ற கருத்தை கூறினீர்கள். இப்போது மிக சமீபத்தில் டிஜிபிக்கு 3வது கடிதம் சென்றிருக்கிறது. அமைச்சர் கே நேரு அவர்கள் மீதும் அந்த இலாக்காவில் ஊழல் நடந்திருக்கிறது, பதிவு செய்யுங்க, வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லி 3 லெட்டர் எழுதிட்டாங்க. கடமை உணர்ச்சி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழக்கை பதிவு செய்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இல்ல, இப்ப நான் சொன்ன பதில நீங்க உங்களுக்கு லாபகமா ஒரு மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க. என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் வைக்கட்டும், அவர் அந்த அரசியலை செய்யத்தான். எதிர்கட்சி தலைவர் அதிகாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை வைக்கிறார். அவரால் குற்றச்சாட்டை வைக்கத்தான் முடியும். ஆதாரங்களை திரட்டி நடவடிக்கை எடுக்க சொல்லத்தான் முடியுமே தவிர நடவடிக்கை எடுக்கிற இடத்தில் அவர் இல்லை. அதனால நான் அதை சொன்னேன். ஒன்றிய அரசிடம் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவர்களால் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அவர்கள் ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளலன்றதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் காவல்துறை இடத்துல கொடுத்துட்டாங்க. அதுவும் குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கிற திமுகவினுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் நேரு மீது கொடுத்திருக்காங்க. ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? நல்ல கேள்வி. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டம் என்ன சார்? அடுத்த கட்டம் என்ன சொல்லுங்க? சட்ட ரீதியா டைரக்ஷனை போய் எங்க வாங்கணும்? கோர்ட்ல போய் வாங்கணும், நீதிமன்றத்துல போய் வாங்கணும். ஏன் அதை செய்ய தவறிடுச்சு? அதிமுக அரசு அதை ஏன் செய்ய இல்ல ஒரு நிமிஷம். அதிமுக அரசு அதை ஏன் செய்ய தவறிடுச்சுங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசு தவறு செய்ததாகவே வைத்துக் கொள்ளுங்களேன். நான் இந்த அரசுக்கு வாதாடுகிற வழக்கறிஞராக மாறுவதற்கு தயாராக இல்லை. இந்த அரசு தவறு செய்ததாகவே இருக்கட்டும். அதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? எதிர்கட்சிக்கு இருக்கிறது இல்ல. அதை செய்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். 4.25 ஆண்டு காலம் இந்த அரசு நிறைவு பெற்று கடைசி காலாண்டு காலத்தில் இருக்கிறது. இன்னும் 3 மாதம் தான் இந்த அரசினுடைய வாழ்நாள். அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு இந்த அரசு அமைந்தால் அதிகாரத்தில் வரும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் சொன்ன என்டிஏ பாஜக அரசு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப இந்த 4.25 ஆண்டு காலம் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் செய்த நடவடிக்கை, மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? எதையாவது ஒண்ணு பட்டியல் சொல்லுங்க. இப்ப டிஜிபிட்ட போய் புகார் கொடுத்தோம், புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் வாய் மூடி இருக்கீங்க? வேடிக்கை பாக்குறீங்க. ஆளுநரிடம் உங்க மேல சார்ஜ் ஷீட் போட சொல்லி உங்க துறையில் அமைச்சராக இருந்த தங்கமணி, வேலுமணி மீது சார்ஜ் ஷீட் போட சொல்லி உத்தரவுகள் பிறப்பிக்க சொல்லி ஆளுநர் மாளிகையில கோப்புகள் கடந்தது. அதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போச்சு திமுக அரசு. போச்சா இல்லையா? தீர்ப்பை தந்து டைரக்ஷனை நீதிமன்றம் கொடுத்ததற்கு பிறகு இந்த வழக்குகள் வேகம் எடுத்தன. நீங்க அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளல நான் கேட்கிறேன். நீங்க நல்லா மேற்கொள்ளுங்க. அண்ணன் நேரு மீது கேஸ் போடுங்க, அவரை தூக்கி ஜெயில போடுங்க, அவர் மீதான குற்றத்தை நிரூபிங்க. யாருமே வேணான்னு சொல்லல. சட்ட ரீதியாக உங்களுக்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது, எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அதை செய்யுங்கன்னு தானே சொல்றோம். அப்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். நான் ஒரு நாட்டு மக்களினுடைய மனநிலையிலிருந்து பேசுகிறேன். திமுகவுக்கு ஆதரவாகவோ என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்றோ நான் பேசல. அப்ப ஏன் அந்த நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. தாராளமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். ஆனா எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியாமல் ஊழல் அரசு என்று குறை சொல்வதற்குல்ல, இது ஒரு கையாளாகத்தனத்தினுடைய வெளிப்பாடு என்றுதான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களால எதையுமே நிரூபிக்க முடியல. ஊழல் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறீர்கள். இங்கே நிரூபிக்கப்பட்டதாக ஏதாவது ஒரு ஆவணத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறதா எதிர்கட்சி? நாட்டு மக்களுக்கு எதையாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியை சொல்லி இருக்கிறதா எதிர்கட்சி என்று கேட்டால், எதையும் செய்திகளிக்காத எதிர்கட்சி வாய்ச்சவடால் மட்டுமே விட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சார், இந்த கூட்டணி பல முரணான இந்த கூட்டணி அமைந்தாலும் கூட தினகரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று கூறிவிட்டார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்று நாங்கள் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று பொதுவெளியில் அவர் பிரகடனப்படுத்தி விட்டார். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க எழுத்தாளர் நட்பு இது அப்படின்று. ஆனா
பாருங்க பொது மேடையில இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாரு. பரஸ்பரமா வந்து நாங்க அந்த தேர்தல்ல பணி செஞ்சு நாங்க நிச்சயமா ஆட்சியை பிடிப்போம். அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அறுதியிட்டு உறுதிபட டிடிவி தினகரன் அவர்கள் கூறுகிறார். இந்த கூட்டணி ஜெல் ஆயிடுச்சு போலயே. இல்ல, நிச்சயமாக இந்த கூட்டணி ஜெல் ஆகாத கூட்டணின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வன்னிய மக்களை ஏமாற்றி விட்டது இந்த அரசு கடைசி நேரத்தில் என்று எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு குற்றச்சாட்டை இதே அன்புமணி ராமதாஸ் கடந்த காலத்தில் வைத்தவர் தான். உள்ளரங்க கூட்டங்களில் பேசியவர் தான். அது இன்னமும் அந்த மக்களினுடைய மனதில் அணையாத நெருப்பாக கனல் கக்கி கொண்டே இருக்கு. இப்ப அந்த மக்கள் மறந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு பக்கம். இன்னொன்று, வாய்மொழியாகவே இந்த பேச்சுக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட, இன்னைக்கு அவருடைய தென்மண்டல தளபதி யாரு? டிடிவி தினகரனுடைய தென்மண்டல தளபதி என்னுடைய மரியாதைக்குரிய மாமா ராஜா அவர்கள், மாணிக்க ராஜா அவர்கள் இன்னைக்கு போய் திமுகல சேர்ந்தார். அவர் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆணிவேரை போல இருந்தவர். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கோயில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவதற்கான களத்தை உருவாக்கியவர். தினகரன் வெற்றி பெற்று விடுவார் என்று பேசுவதற்கான சூழல்களை அங்க அரசியல் செய்து ஏற்படுத்தி தந்தவர். அவர் இன்னைக்கு போய் திமுகல சேர்றாரு. ஏன் சேர்றாருன்னா, யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், யாரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த இயக்கத்தை கண்டு இந்த இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் பயணித்ததோ அதனுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு அவரு. அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் அமமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தொண்டர்களினுடைய மனநிலை. ஆனா சிலர் தினகரனுக்காகவும் சிலர் கட்சிக்காகவும் அதை பொறுத்து கொண்டு போகிறார்களே தவிர, உண்மையிலேயே காயங்களுக்கு மருந்திடப்பட்டு விட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த காயத்துக்கு மருந்திடப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது தேர்தல்ல எதிரொலிக்கும். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இவங்க சில இடங்களை சொல்றாங்கல்ல, அங்க யார் போட்டியிட போகிறார்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பாபநாசம் தொகுதியை சொல்றாங்க. ஏற்கனவே பாபநாசம் தொகுதியில் தமாகவில் போட்டியிட்ட 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த ராம்குமார் இப்ப மாவட்ட அவைத்தலைவர் ஆயிட்டாரு. இப்ப அவரு அதிமுகவுல சீட்டு கேட்கிறாரு. அண்ணன் துரைக்கண்ணுவினுடைய மகன் அவர் சீட்டு கேட்கிறாரு. இப்ப பாபநாசம் தொகுதி அமமுகவுக்கு போகுது. அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரெங்கசாமி போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக இவங்களை அட்மிட் பண்ணிக்குமா? இவங்களை தேர்தல் பணியாற்ற விட்டுருமா? அதிமுகவினுடைய அந்த பழைய பிரிவுகள் இவர்களை ஏற்றுக்கொள்வாங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கும். இது தேர்தல் முடிவு உணர்த்தும். ஆனா ஒரு வகையில இது பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும். இந்த அரசியல் கணக்குகள் எல்லாம் இல்லாம அதிமுக ஒன்றுபட்டுச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல பிரிந்து கிடந்த அதிமுகவில் மேஜர் பார்ட் தினகரனோடது தான். அந்த மேஜர் பார்ட் சேர்ந்ததுனால இப்ப தினகரனுடைய வருகை அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அது ஒரு புதிய உற்சாகத்தை தேர்தல்ல தரும். ஆனா அவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா? அவையெல்லாம் வெற்றிக்கு இட்டு செல்லுகிற வழியை தருமா என்று கேட்டால் அது தேர்தலினுடைய முடிவு உணர்த்தும் செய்தி. 90 விழுக்காடு இது பொருந்தாத கூட்டணி தான். ஒரு பக்கம் பாமகவினுடைய ஒரு பிரிவு, இன்னொரு பக்கம் அமமுக. இப்படி எல்லோரையும் வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக இவங்களுக்கெல்லாம் யாரு ரிமோட் கண்ட்ரோல்? எடப்பாடி பழனிசாமி கையில இல்ல ரிமோட் கண்ட்ரோல், டெல்லியில இருக்கு. டெல்லி ஆட்டி வைப்பதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் செயல்படுவார்களா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்களா என்பதை பொறுத்துத்தான் தேர்தலில் இந்த பணிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியும். சார், அதே போல மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்கிறாங்க. மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாம்பழம் சின்னம் எப்படி நீங்கள் அந்த மேடையில் பொறித்தீர்கள், இது அப்பட்டமாக சட்டமீறல், விதிமீறல் என்றெல்லாம் அவர் கடுமையாக சாடி அவர் விட்டிருக்கிறார், அறிக்கை விட்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் இல்ல ஐயா உடன் இருக்கிறவங்க எல்லாம் தப்பா வழி நடத்துறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. இப்போ இந்த மாம்பழம் சின்னம் அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா, அல்லது இது எப்படி பார்ப்பது? ராமதாஸ் ஐயா அப்படி கடுமையா சாடுறாரு. இல்ல, டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்குன்னு தான் பார்க்கணும். அதாவது 2 தரப்புக்கும் இடையிலான பிரச்சனை தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு பரபரப்பு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அன்புமணி. என்ன சொல்றாருன்னா, மாம்பழம் சின்னம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு. ஒருவேளை அது தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறப்பட்ட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஆனா எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது அதிகாரப்பூர்வமாகவோ ஏதோன்னு தகவல் வந்திருக்கான்னு கேட்டா அந்த தகவல் கிடைக்கப்பட்டதாக எந்த செய்தியும் இல்ல. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸும் ஆதாரப்பூர்வமா எந்த பேப்பரையும் எந்த டாக்குமெண்ட்டையும் பிரஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணல. அப்ப வாய்மொழி உத்தரவு தான். ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய தைரியம்,
பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற காரணத்தால் இயல்பாகவே அது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனா ராமதாஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, கருத்து இருக்குல்ல, அது 100 விழுக்காடு சரி. டிஸ்பியூட் இருக்கும்போது நீங்க மக்களை ஏமாற்றுகிற வேலை இல்லையா? இப்ப மாம்பழ சின்னத்தை நீங்க பயன்படுத்தியதன் மூலமாக மக்கள் என்ன பொருள் கொள்வாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு தான் சொந்தம் போலன்னு. இன்னைக்கு அந்த மேடையினுடைய தொகுப்பாளர் இன்னொரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தான். நிறுவன அதிமுகவினுடைய தலைவர் என்று நிறுவனர், அழைத்தார். ஆமா, அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் தான், மதிமுகவினுடைய நிறுவனர் வைகோ தான். பொறுப்புகள் வேண்டுமானால் மாறலாமே தவிர நிறுவனர்கள் மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அந்த கட்சியை நிறுவுவதற்கு எவரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் நிறுவனர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அது ஒரு சிலருக்கு மட்டுமே நிறுவனர் என்கிற பொறுப்பு நிரந்தரமாகும். அப்படி பாமகவில் நிறுவனர் என்கிற பொறுப்பு நிரந்தரமானது ராமதாசுக்கு மட்டும்தான். இப்ப இந்த அன்புமணி பிரச்சனையாலதான் அவர் தலைவரானாரே தவிர இதுகாரும் அவர் தலைவராக இருந்ததில்லை, நிறுவனராகத்தான் இருந்திருக்கிறார். இன்னைக்கு மேடையில அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர்ங்கிறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு இது, எவ்வளவு பெரிய வரலாற்று பிள்ளை இது. இதை பிரதமரை வைத்துக்கொண்டு, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை வைத்துக்கொண்டு, இவ்வளவு கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்துக்கொண்டு இந்த பிழையை செய்யலாமா? இதற்கு யார் காரணமாக இருந்தாங்க? அந்த பிழையை செய்திருக்கிறாங்க. ஆக திட்டமிட்டு ஒரு வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசுக்கு கிடைக்காமல் அன்புமணி ராமதாசுக்கு கிடைத்து விட்டது என்கிற தோற்றத்தை இன்றைய மேடையின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ராமதாஸ் வைக்கிற குற்றச்சாட்டை போல மக்களை குழப்புகிற வேலை, மக்களுக்கு தவறான தகவலை பரப்புகிற வேலை. சார், நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்ல பாக்குறோம், அதிமுக ஆட்சி என்றெல்லாம் திரு மோடி அவர்கள் கூறவில்லை. மாறாக என்டிஏ பாஜக ஆட்சியை தமிழகம் விரும்புகிறது என்ற கருத்தை தான் அவர் கூறினார். திரு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது 210 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறினார். திமுக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. இவர் 210 அப்படின்றாங்க. இப்போ பிரதமரும் என்டிஏ ஆட்சி அப்படின்ற கருத்துப்பட அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். இந்த இரண்டு கூற்றையும் எப்படி பாக்குறீங்க? இது கடைசியில ஜெல்லாகாம என்ன மாதிரி நிலைமைக்கு போயிரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார், அதாவது புதிய வேகம் எடுத்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. திமுகவுக்கு இதன் மூலமாக ஒரே ஒரு பாடம் தான், நீங்க யாரையும் இந்த தேர்தல் களத்துல இழந்துடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கூட்டணி வலிமை அடைவதற்கு முன்பு, அதாவது டிடிவி தினகரன் போன்றவர்கள் வருவதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 30% வாக்குகளை கூட பெறமாட்டார்கள் என்கிற இடத்தில் இருந்த கூட்டணி. ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு 35% 38% வாக்கு இருக்கு சார். ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாம 80% அதிமுக ஒன்றுபட்டு இருக்குல்ல, அதுக்கு குறைந்தபட்சம் 32% வாக்குகள் இருப்பதாக நான் உறுதியா நம்புறேன். அந்த வாக்கு இனிமே வேறு எங்கேயும் போகாது. அது 100 விழுக்காடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் 500 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டு தான் வித்தியாசம். இப்ப திமுக 500 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டு வித்தியாசத்துல களத்துல நிக்கிறாங்க. ஒருவேளை சில கட்சிகளை, ஏன் இந்த கட்சி நமக்கு தேவை, இந்த கட்சியை அகாமடேட் பண்ண வேணாம் அப்படின்னு திமுக நினைத்தா, இந்த 500 1000 வேறு ஒரு பக்கம் போகுமேயானால் வெற்றி இன்னொரு பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிடும். திமுக ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். கூட்டணி விவகாரத்துல குறிப்பாக சின்ன கட்சிகளை கூட அங்கீகரித்து, அந்த கட்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார்களோ இல்லையோ அந்த கட்சிகளையும் அரவணைத்துக் கொண்டு எந்த வாக்குகளும் சிதறிவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. அந்த சூழலை களத்துல உருவாக்கிட்டாங்க. ஆனா களம் அதிமுகவுக்கு 100 விழுக்காடு ஃபேவர் ஆயிடுச்சான்னு கேட்டா கண்டிப்பா ஃபேவர் ஆகல. ஃபேவர் ஆவதற்கான சூழல் இருந்ததை எட்டி உதைத்து தட்டி பறித்திருக்கிறது பாஜக. ஒண்ணு இல்லை, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக அரசு அமையும்னு ஒரு வார்த்தை பேசி இருந்தாருன்னா பிரதமர், உண்மையிலேயே லீடிங் போர்ஸாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல உருவெடுத்திருக்கும். தமிழ்நாடு எப்போதும் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாத மாநிலம், எந்த காலத்திலும் மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்காத மாநிலம். அதனால்தான் அண்ணாவினுடைய முழக்கம் தமிழர்களுடைய முழக்கமாக பின்னாளில் மாறுது. ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது அண்ணாவினுடைய முழக்கம் தான். ஆனா இன்றைக்கு அது தமிழ்நாட்டினுடைய முழக்கமாக மாறியதற்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் இரட்டை இன்ஜின் என்றெல்லாம் சொல்கிறார்.
இந்த இரட்டை இன்ஜினுடைய லட்சணம் என்ன பீகாரில் நடந்தது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப பீகாரில் நடந்த அந்த சூழல் தமிழ்நாட்டில் நடக்கணுமா அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இயல்பாகவே திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இந்த தவறை இன்னைக்கு மோடி செய்தது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். இது காலப்போக்குல சரி செய்யப்படலாம். ஆனா அதிமுக கூட்டணி கொஞ்சம் வலிமை பெற்றிருக்கிறது. இது வலிமை பெற்றிருப்பதன் மூலமாக சவால்கள் திமுக கூட்டணிக்கு அதிகரித்திருக்கிறது. எல்லோரையும் அரவணைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திமுகவிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. இவர்கள் நினைப்பதை போல திமுக எளிதாக வெற்றி பெற்ற முடியாது. திமுகவுக்கு ஒரு மனநலம் இருக்கு. ஒரு ஓரமாக நாம எளிதாக வெற்றி பெறுவோம், எந்த விதமான சர்ச்சைகளும் நமக்குள்ள இல்ல, நாம 200 தொகுதி அடிப்போம்னு நினைக்கிறாங்க. அதற்கான சூழல்கள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்காக எடப்பாடி பழனிசாமி சொன்ன 210 அது என்னன்னா பகல் கனவு என்பதை தாண்டி இன்னும் கூடுதலாக எதையாவது சொல்ல வேண்டும். நீங்க வெற்றி பெற்றால் அது இப்போதைக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் வகுத்த வியூகம் மிகப்பெரிய இடத்தை அடைந்திருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ளப்படும். அதற்கான வாய்ப்பே இங்க இருக்கான்னா அதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா 210 நீங்க சொல்றீங்கல்ல, இது உங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடா அல்லது இந்த களத்தை தெரியாமல் யதார்த்தத்தை புரியாமல் வாள் சுழற்றுகிற ஒரு நிகழ்வாங்கிறத தேர்தல் முடியும் போதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா அதிமுக தலைமையிலான அணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வந்து சேருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கான்னா தேமுதிக ஒரு சமிக்ஞையை காட்டுவதை போல இருக்கு. ஆனா தேமுதிக பேரம் திமுகவுக்குள்ள படியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்குள்ளதான் படியும். அப்படி அதிமுகவுக்குள் படிந்தால் இன்னும் கூடுதலான பலத்தை அதிமுக பெறும். நிச்சயமா சார். பிரதமர் அவர்களுடைய தமிழகம் வருகை சம்பந்தமாக அதில் அட்ரஸ் செய்யப்பட்ட பல விஷயங்கள், அதில் என்னென்னலாம் ஃபேக்சுவல் எரர் எல்லாம் சுட்டி காட்டி திமுகவுக்கு களம் எவ்வாறு இருக்கிறது என்பது போன்ற சமகால அரசியல்களையும் உங்களுடைய பகுப்பாய்வையும் இன்று நடந்த இந்த என்டிஏ கூட்டத்தினுடைய முழு சாராம்சத்தையும் உங்களுடைய டீட்டெயில்டான அனலைசிஸை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.